ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th சாப்டர் தான். 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் 8.1 8.2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 8.3 8.4 வந்து ப்ராபபிலிட்டி. இப்போ அதை கலந்து தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 8.1 8.2 8.3 8.4 8.6 8.8 8.10 8.11 8.12 8.15 8.16 8.18 8.19 8.20 21 22 24 27 30 ஓகேவா. 8.1ல் பார்த்தீங்கன்னா 8.1 கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறது, அஷ்யூம்டு மீனாக என்ன பண்ணணும், மீன் டிவியேஷன்னா என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் அதை வந்து என்ன ஸ்டெப் ஃபாலோ ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அது ஒரு பாதி ஸ்டெப் நீங்கள் போட்டாலே போதும், ஒரு ½ மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு ஆல்வேஸ் ஈஸியாக தான் இருக்கும். சரியா. இப்போ 8.1ல் பாருங்கள் 1 2 3 5 7 8 12 13 15 14. 8.2ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 5 6. 8.3ல் 4 5 6 7 8 9 10 13. 8.4ல் 1 2 3 6 8 10 11 12. இப்போ புக்ஸில் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டார்டிங்லேயே இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து மீன் மெத்தடு, அஷ்யூம் மீன் மெத்தடு, தென் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு 3 டைப்ஸ் இருக்கும். அதிலே வந்து திருப்பி ஒரு 3 டைப்ஸ் வந்து வேறு கான்செப்ட்ஸில் இருக்கும். குரூப் டேட்டா வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இந்த 8.1ல் வந்து அந்த கொடுத்துருக்க கொஷின்ஸை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் பாருங்கள், டேபிள் வந்து எப்படி போட்டிருக்காங்க அந்த கான்செப்டை நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் ஒரு பாதி ஸ்டெப்பு வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு எப்படியும் பாதி மார்க், ஒரு 2.5 மார்க் இல்லை 3 மார்க் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 8.2 பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஏன்னா ஒரே ஃபார்முலா தாங்க, அந்த ஒரே ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் எல்லா சம்மும் ஃபாலோ பண்ணி போட போகிறீங்க. அதை வந்து எப்படி டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபார்முலா வந்து ஒன்று தான். ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா CV = சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100%ன்னு சொல்லி இதுதாங்க ஃபார்முலா. அதில் வந்து இந்த கொஷின்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக தான் இருக்கும். 8.1 மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும், மற்றபடி இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டைஸ் கேட்டிருக்காங்களா, என்ன இது கேட்டிருக்காங்க, திங்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுங்க. சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டு அதுக்கு என்னென்ன சப்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்கணுமோ அந்த சப்ஸ்டியூஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், 8.3ல் வந்துட்டு ஃபுல்லாகவே சேம் அதே இதில் தான் நம்ம ப்ராபபிலிட்டியில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபார்முலாஸில் என்ன பண்ணுவோம், P of A யூனியன் Bன்னு இருந்துச்சுன்னா P of A + P of B - P of A இன்டர்செக்ஷன் B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த சம் வந்து இதில் ஒன்று இருக்குது, எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்குது, எக்ஸசைஸில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன் இப்போ வந்து அட்டெம்ப்ட் எழுதுறீங்க இல்லையா, அட்டெம்ப்ட் எழுதுகிறவங்க எல்லா எக்ஸசைஸுமே பார்க்கணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. நான் ஏன் வந்து 6 எக்ஸசைஸ்க்குமே கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 எக்ஸசைஸ் நான் கொடுக்கல, ஏன்னா 6த்துக்கும் கொடுக்கல 4த்துக்கும் நான் கொடுக்கல, மற்ற எக்ஸசைஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட டோட்டலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சாப்டர்ஸில் நம்ம கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிங்க.
ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் ஆவரேஜாக மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 எக்ஸசைஸை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு முக்கியமாக ஃபஸ்ட் எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க, 5th எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க, 7th எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க, 8th எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 4 எக்ஸசைஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஆனால் 2nd and 3rdல வந்து ஈஸியான கான்செப்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். சரிங்களா? ஈஸியானது இருக்கனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் இருக்க ஈஸியான சம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் சம் சொன்னேன் இல்லையா? 5 + 5 5 + 555 அந்த சம்மை பேஸ் பண்ணி அதில் வேறு நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பப்ளிக்லேயே கேட்டுட்டாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு போங்க. சரிங்களா? அசால்ட்டாக ஏனோ தானோன்னு சொல்லி படிச்சுட்டு போக வேணாம். ஓகே, நம்ம எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.